ஹலோ மக்களே, இன்னைக்கு சூப்பரான வேலை போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏசிங் ஆஃப் ஹெல்த் 35 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் டெய்லி மார்னிங் 8 மணிக்கும் அண்ட் ஈவினிங் 6 மணிக்கும் வீடியோக்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலேண்ட் அப்படின்னு கூடிய பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் வந்து வேகன்சிஸ் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் விண்ணப்பிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அண்ட் சேலரி அப் டு சேலரியாக 29,000 கொடுக்குறாங்க. நிறைய விதமான சலுகைகள் இருக்குது. 8ஆம் வகுப்புலேருந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி தான் நீங்கள் இந்த தகவலில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு பாருங்கள். இந்த தகவல் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு வேலை தேடி கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் அப்டேட்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோகள் அனைத்துமே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம். வேலை தேடி கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் இன்னும் சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் தான், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்பெனியுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலேண்ட் பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சரிங் ஜாப் 2026. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2026க்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து விட்டுருக்காங்க அசோக் லைலேண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலேருந்து. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, யாரை கான்டாக்ட் பண்ணணும், என்னென்ன சலுகைகள் இருக்குன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே 1 by 1 நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஜாபுடைய ரோல்னு பற்றி வரைக்கும் சிஎன்சி ஆப்ரேட்டர், குவாலிட்டி செக்கர் அண்ட் ப்ரொடக்ஷன் செக்கிங் அண்ட் மட்டும் இல்லாமல் மிஷின் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி ஒர்க் அண்ட் சிஸ்டம் ஒர்க் அண்ட் மட்டும் இல்லாமல் போர்க்லிட் ஆப்ரேட்டர். ஸோ நிறைய விதமான கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான கேட்டகரிஸ் அடிப்படையில் வந்து வேலையை பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் இல்லாமல் நிறைய வேகன்சிகள் இருக்குது, அதாவது ரோல்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனியுடைய பாலிசி பிரகாரம் உங்களுக்கான முழுமையாக இந்த டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கலாம், அண்ட் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கலாம், அண்ட் அது மட்டும் சிஸ்டம் ஒர்க்கராக இருக்கலாம், அண்ட் டேட்டா என்ட்ரி ஒர்க்கராக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ ஆஸ் பர் கம்பெனி ஆஸ்பெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் கல்வி தகுதி வந்து ரொம்ப பெருசாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மினிமம் நீங்கள் 8வது படிச்சிருந்தாலே போதும். ஸோ அதாவது 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த நிறுவனத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான சலுகைகள் இருக்குது. எல்லாமே வீடியோக்குள்ளே 1 by 1 பார்க்கலாம். ஜெண்டர் அண்ட் ஏஜ் லிமிட். ஸோ ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மெயில் அண்ட் ப்ளஸ் ஃபீமேல், ஸோ 2 பேரும் விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம் அண்டு நீங்கள் மென்ஸ் கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம். 2 பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே இதில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வயசு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நிறுவனத்தில் 40 வயசு வரைக்கும் எடுக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேலரியோடைய டீட்டெயில் பார்த்துரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரோல் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ட்ரைனிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஜிஸ்டராக பார்த்தீங்கன்னா 29,000 வரைக்கும் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு 30% எக்ஸ்ட்ரா பேவிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்க, அது எக்ஸ்ட்ரா பேவிங்னா எவ்வளோ வரும்ன்றது பார்த்தீங்க. அண்ட் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஒரு ஹவருக்கு கொடுத்துருக்காங்க. இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கம்பெனியுடைய பாலிசி பிரகாரம் இருக்கும். உங்களுக்கான சேலரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கம்பெனியுடைய பாலிசி, கம்பெனியுடைய விதிமுறைகளை உட்பட்டு இருக்கும். அண்ட் இது மட்டும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் வச்சு பேசிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூ பார்ட்டிசிபேட்லாம் வச்சு. சரிங்களா? பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரூம் அக்காமடேஷன் இருக்குது. அண்ட் மெயினாக புரிஞ்சுக்கங்க, ஃப்ரீ ரூம் அக்காமடேஷன் அண்ட் ஃப்ரீ ஃபுட்டு அண்ட் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், பிஎஃப்இஎஸ்சி அண்ட் ஐடி கார்டு அண்ட் வந்து பிஎஃப்இஎஸ்சி கார்டு அண்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் ரிக்வயர்மெண்ட் அண்டு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு பேமெண்ட் வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி வந்து ஒரு 2,000 வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நிறுவனத்துடைய ஆஸ் பர் கம்பெனி ஆஸ்பெக்டாக தான் இருக்கும். அண்டு பொதுவாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தை உட்பட்டு தான் வந்து ஸோ இந்த ரோல்கள் அண்டு மற்றும் பெனிஃபிட் அண்ட் எல்லாமே வந்து சேலரி, இது எல்லாமே வந்து கம்பெனி நிறுவனத்தை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துடும். ஸோ இந்த கம்பெனி வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஒர்க் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க, அண்ட் பெங்களூரில் கொடுத்துருக்காங்க, ஒசூரில் கொடுத்துருக்காங்க, அண்டு கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட ஒரு 4 ஏரியாக்களில் வந்து இவங்களுக்கான பிளேசஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒர்க் லொக்கேஷன் வந்து இந்த 4 இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு லொக்கேஷன் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா ஸோ பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் நேரஸ்ட் ஏரியாவில் இருக்க பர்சன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி
நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் ஆர் நாட் ஜாயினிங் ஓன் டிசிஷன் எடுங்க. மற்றும் இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நிறுவனத்துக்கான கான்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து புரிந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும் இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நிறுவனத்திற்கான அனைத்து தகவலுமே தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கூட இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது ஜாப் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் மட்டுமே கொண்டது. சேலரி அண்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி, அகாமடேஷன், இன்டர்வியூ மற்றும் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டீட்டெயில்ஸ் ஆகிய நேரடியாக ஹெச்ஆருக்கு ரிக்வயர்மெண்ட் கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு யாருக்கிடம் பணம் செலுத்த வேண்டாம். ஸோ இது முற்றிலும் ஒரு இலவச இழப்பு, ஃப்ரீ ஜாப் அப்டேட். ஸோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டுருங்க. எனி ஃபார் த இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க. ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏசிஆர் கிங் ஆஃப் ஃபீல்ட் 350 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுமே இது ஒரு அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்.